ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காயோட எபிசோட் 9 பார்க்க போறோம். டக்கேரு குரூசாஸ் கிட்ட சிசர்ஸ் பத்தி கேட்க போவான். அவருடே நீ கொண்டு வந்த பொருளால தான் இந்த உலகத்திலேயே அதிபயங்கரமான கத்தியை செஞ்சிருக்கோம், உனக்கான ஸ்பெஷாலிட்டி சிசர்ஸ் இன்னும் பயங்கரமா வரும் பாரு. டக்கேரும் ஹாப்பியா வெளியே வருவான். இந்த சேக்ரெட் கார்டியனோட பேரு ஹாஃப் வால்ட்னு ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா, அதனால நான் ஹாஃப்னு மென்ஷன் பண்றேன். ஹாஃப் என்ன வந்த வேலை முடிஞ்சுதான்னு கேட்பா. டக்கேரும் இந்த புனித கடவுள் எப்படி அவன் கூட சேர்ந்தாங்கிற கதையை சொல்லுவான். ஹாஃப் வேணும்னா வேலையை சீக்கிரமா முடிக்க அந்த ஆளை போட்டு புழக்கட்டான்பா. டக்கேரோ அதெல்லாம் வேணான்பா. ஹாஃப் பேக் பண்ண அந்த பொட்டேட்டோ அப்புறம் சோய் சாஸ் கொடுக்க சொல்லி கேட்பா. டக்கேரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சாப்பிட்டேன்பா. ஆஃப் அதை அப்போ இது இப்போன்பா. டக்கேரு மனசுக்குள்ள இவங்க தான் சேக்ரெட் கார்டான்னு நினைப்பான். பி வந்துட்டு அதுக்கும் வேணுங்கிற புழக்கத்தும் ஆஃப் டெம்ப்ளேட்டையே மாத்தி போட்டுருவா. வால்டேஸ் குழந்தைக்கு சாப்பாடு வேணாமா, அதோட போஷனும் நானே சாப்பிட்டுக்கிறேன்பா. பி கடுப்பாயிருப்பான். டாக்கேரு என்ன எப்படி இருக்கான்னு நினைக்கிறப்ப கிரிட் டாக்கேருவை கூப்பிடுவான். பார்த்தா ஃபெஸ்டிவல் நடத்த போறதா சொல்லுவாங்க. டாக்கேரு ஷாக் ஆயிருப்பான். கிரிட்டும் ஹரியானாவும் மெட்டீரியல் கேதரர்ஸ்க்கான கான்டெஸ்ட் இருக்கு, அந்த காம்படிஷன்ல நீங்க கலந்துக்கணும்பாங்க. ஆஃப் அப்ப என் உதவி தேவைப்படும்லன்பா. டாக்கேரு கொஞ்சம் சும்மா இருந்துட்டு இல்ல நான் என் கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ற விஷயமே எனக்கு போதுமானது, இந்த காம்படிஷன்ல வேணான்பா. கிரிட் இப்பதான் ஒன்னதான் ஸ்பெசிபிக்கா இந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூப்பிட்டுருக்காங்கன்னு பாரு. டாக்கேரு என்னவா யாருன்பா. கிரிட் இது ஆதரவு மூலமா நடக்கிற விஷயங்கள் தான். அண்ட் கேள்விக்கான பதில் உன்னை கூப்பிட்டது பெல்மினன்ட்னு பாரு. டாக்கேரு மனசுக்குள்ள லாடே கேட்டிருக்காருன்னா என்ன செய்யன்ட்டு சரிங்க வரன்பா. இதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் காம்படிஷன் நடக்கிறனால காட்டுவாங்க. கிளே என்ன இந்த அளவுக்கு அன்பா. ரோடோல் முதல்ல எல்லாரும் இங்க பாருங்க, பெல்மினன்ட் ஒய்ஃப் வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருக்காங்க, அவங்களுக்காக ப்ளீஸ் பண்ற மாதிரி தான் இந்த காம்படிஷன் இருக்க போது. இது ஒரு மிகப்பெரிய மெட்டீரியல் கேதரிங் காம்படிஷன், நீங்க தேட வேண்டியது ஷீப் ரெயின்போ 7 கலர் உள்ளுன்பா. டாக்கேரு மனசுக்குள்ள அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையேன்னு நினைப்பான். ரோடோல் இந்த விஷயத்துல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு போக கூடாது, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் திங்ஸை யூஸ் பண்ணிக்கங்கன்பா. அடுத்த ரூலா உங்களுக்கு தேவையான குதிரையை ரெண்டுக்கு எடுத்துக்கங்க, இல்லைன்னா யாரு கூடயாவது கேரேஜை ஷேர் பண்ணிக்கங்கன்பா. ஆஃப் அப்படின்னு இதுல என்னால உனக்கு உதவ முடியாதுன்பா. கிளைவும் ப்ராப்ளம் இல்லைன்பா. ரோடோல் நீங்க சேம் பார்ட்டில இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்க கூடாது, அது ஸ்ட்ரிக்டா தடை செய்யப்பட்டது. சரி குட் லக், போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்பா. இல்லைன்னு டெலபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணினா டக்குன்னு வந்துடலாமேன்பா. டாக்கேரு கண்டிப்பா மாட்டேன்ட்டு அதிக மேஜிக்கை யூஸ் பண்ணா கண்டிப்பா அட்டென்ஷன் நம்ம மேலதான் இருக்கும்ட்டு, அதோடவே சேர்த்து கம்ப்ளைண்ட்ஸும் வரும்ட்டு மேஜிக் பயன்படுத்த வேணாம்னு நினைப்பான். பி தான் டாக்கேருவை விட்டு பிரியாமையே இருக்கும். டாக்கேரு காம்படிஷன்கிறனால தனியா தான் போயாகணும், இங்க நீ மத்தவங்களோட இருப்பான். அது அழுதுகிட்டே போகாதங்கிற போல கத்திட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல கிட்ட போயிட்டு லிக் பண்ணிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு மாதிரி கத்திட்டே இருக்கவும் ஹாஃப் இதை நான் பாத்துக்கிறேன்ட்டு பி எழுத்து பிடிச்சி மானாவை செலுத்துவா. அது அப்படியே தூங்கிருக்கும். கிளே என்ன இப்படி தூங்கிட்டான்பான். டாக்கேரு அவ்வளவு பியூனின்னு தான் கூப்பிடுவான். பியூனி அவனை என்ன செஞ்சுன்னு கேட்பான். அவன் ஆல்ரெடி அழுது ரொம்பவுமே டயர்டா இருந்தான்ல, கொஞ்சம் தான் என் மானாவை செலுத்தவும் அப்படியே படுத்துறான்பா. செல் ஆஃப் ஆல் டேஸ் நான் பாத்துக்கிறப்ப போய் நீ வேலையை பாருன்றவா. டாக்கேரு லைப்ரரிக்கு போய் புஸ்கா ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவான். அது மூலமா ரெயின்போ ஷீப்பை பத்தி தெரிஞ்சுப்பான். அவன் டொக்கோருவான சேக்ரெட் பீக்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கவும் அங்க கிளம்பியிருப்பான். போற வழியில தனியா போறமே, இப்படி தனியா போய் ரொம்ப நாள் இருக்கும். பி இல்லாம தான் ஒரு மாய்க்குன்னு நினைப்பான். நான் இல்லாதனால கொஞ்சம் ஒரு மாய் தான் இருப்பான். இதனால ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணாம இருந்தா சரின்ட்டு பி சப்பி ஆனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுவும் கியூட்டா தான் இருக்குன்னு சிரிப்பான். டக்குனு இப்ப என்ன பண்றானோன்னு யோசிக்கிறப்ப அப்படியே பிஏ காட்டுவாங்க. சாப்பிட்டே இருக்கும். ஆஃபேதுக்கு இப்படி சிரிங்கிட்டே இருக்க டாக்கேரோட நான் ஃபாஸ்ட் தெரியுமான்பா. பி காண்டா இருக்கும். 2 பேத்துக்கும் முட்டிக்கிற மாதிரி ஆகும். ஹாஃப் இங்க பாரு, நான் சேக்ரெட் கார்டு என்னோட ஸ்பீட் யாரும் கிடையாது, வேணும்னா கட்டான்பா. கிளே அதெல்லாம் தெரிஞ்சது தானங்க, அதெல்லாம் வேணான்பா. ஹாஃப் நீ சொல்றது சரிதான்ட்டு கொண்டிருப்பா. பி கத்த ஆரம்பிக்கவும் கிளே வானத்துல ஒன்னமா எவனாலும் ஃபாஸ்டா டான்ஸ் ஆட முடியும்பா. பியும் வைக்கப்பட்டுட்டு அப்படியே போய் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். கிளே மனசுக்குள்ள டாக்கேரு நல்ல அட்வைஸ் தான் கொடுத்துருக்கான், சண்டை முட்டிக்கிறப்ப காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுன்னு. இருந்தாலும் இந்த நிம்மதி எவ்வளவு நேரத்துக்கோ. டாக்கேரு சீக்கிரம் வாடான்னு நினைப்பான். டாக்கேரு நைட் சாப்பிட்டு அடுத்த நாள் ஷிப்ஸை கண்டுபிடிச்சிருப்பான். அந்த ஷிப்ஸ் ஆல்ரெடி ரொம்பவுமே கவனமானது, ஏதாவது சின்ன சத்தம் கேட்டாலே எல்லாமே ஓடிருங்க. இதை லைப்ரரி புக்ல படிச்சிருப்பான். அதனால இதுக்கு விஷயத்துல என்ன பண்றதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு ஐடியாக்கு வந்து கத்த ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கிட்ட அதுக்கு மொழியே பேசியே எனக்கு ஒவ்வொரு ஆளா கொஞ்சம் கொஞ்சமா உள் கொடுத்தீங்கன்னா கூட போதும்பான். அதுக்கு வந்துட்டு அதுகளா உள் கொடுக்குறப்ப டக்கேரு இதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குன்னு நினைப்பான். இவன் இப்படி உள்ள எடுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு சில பேர் யாரா இவன்பாங்க. இதுக்கப்புறம் அவன் வர வழியில டிராகனை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு பெரிய டிராகனை பாக்குறான். பியும் வளர்ந்தா அப்படித்தானே இருப்பான்ட்டு டக்குன்னு கிளம்பியிருப்பான். பிலாம் டாக்கேருவை பார்த்ததும் அழுதுட்டு கட்டி பிடிச்சிட்டு கிடக்கும். டாக்கேரு சலையில என் மேல சிந்தி விடாதரான்பான். ரோடல் அபிஷியல் வின்னரா டாக்கேருவை அறிவிப்பான். இதுக்கப்புறம் FB ரேங்க் கொடுக்க போறதா சொல்லுவாங்க. டாக்கேருவுக்கு அதை பத்தி புரியாது. ரோடல எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆக்சுவலா நீ F ரேங்க்ஸ்ல இருக்க போல, உனக்கான கஸ்டமர்ஸ்க்கான வேலைப்பாடு செஞ்சு கொடுத்து அதுக்கான சீப் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம், அந்த ரேங்க்ல மாறுபாடு கிடையாதுன்னு பாரு. டாக்கேருவும் ஓ அப்படியான்பா. ரோடல் ஆனா முக்கியமான விஷயம், நீ ஏதாவது ரொம்ப பெரிய பொருளை தெரியாம இதை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துறா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ரிவார்ட் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நீ சீப் ரேட்டுக்கு பயங்கரமான பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தா மார்க்கெட் தான் கிராஷ் ஆகும்பா. டாக்கேரு சரிங்கன்பா. வெயிட் ஏன் அதை ரொம்ப ஹாஷா சொல்றேன்னு கேட்பான். ரோடலும் ரைட்டுன்ட்டு கொஞ்சம் நார்மல் ஆகி இங்க பாரு, இப்ப வரைக்கும் நீ அட்டன் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாருமே அதை தான் விருப்பப்படுறாங்க, ஈவன் பெல்மினன்ட் கூடன்பாரு. வெயிட் இப்படி பண்ணாதான் நாங்களும் உன்னை ஃபேரா ட்ரீட் பண்றதா இருக்குன்பா.
இருப்பான். டாக்கெரு மனசுக்குள்ள நான் யாருக்கும் தொல்லையா இருந்துடக்கூடாது, அந்த பிரச்சனையும் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். ஆனா எல்லாரும் என்ன கேர் பண்ணிருக்காங்களான்னு நினைப்பான். கிளே ரொம்பலாம் யோசிக்காத, இதுல நீ பெருமைப்படணும்பா. ஆஃப்மே உனக்கான டிவைன் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருக்கு, நீ ஒன்னும் சாதாரண ஹியூமன் பீயிங் மாதிரிலாம் கிடையாதுன்பா. டாக்கெரு மனசுக்குள்ள இது மட்டுமே போதுமா என்னன்ட்டு சரி நான் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்பா. ரோடோல இதுக்கப்புறம் உன்னோட ஸ்கில்ஸை நல்ல விதமா பயன்படுத்து. ஏரோ பக்கம் இந்த ரிங் தேவை, இனி நீ ஆல்ரவுண்டரா இருக்கலான்பா. டாக்கெரு தேங்க்ஸ்ன்ட்டு அந்த ரிங் எடுத்திருப்பான். ரியானா வந்துட்டு எமர்ஜென்சி மெயின் ரோட்ஸ்க்கு வார்ம்ஸ் வந்துருச்சுன்பா. ரோடோல் முன்னால இருக்க நீங்களே இதை சமாளிச்சிருங்கன்பா. டாக்கெருவோட டீம் இதை அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க. அந்த புழுவும் வர ஆரம்பிச்சிருக்கும். எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அதை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு வரது ப்ரோலைட்டா இருக்கும். எல்லாரும் ப்ரோலைட்டான்ட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. ப்ரோலைட் சொன்னபடியே கழுத்தை கிளீனா வச்சிருக்கீங்களான்பா. டாக்கெரு எனிமி கிட்ட தான் இப்பெல்லாம் பேசணும்பா. பியாவ கிட்ட போகவும் அவ மிஸ் பண்றான்ட்டு டாக்கெரு உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமான்ட்டு கிட்ட ஓடி வருவா. டாக்கெரு நீ அசுத்தமா இருக்கேன்ட்டு கிளீன் பண்ணி விட்டுருப்பான். ஆமா இதோட நீ என்ன பண்றேன்பா. ப்ரோலைட் நீ உனக்கு யூனிகான் வேணும்னு சொன்னில, அதான் KRSS கூட்டிட்டு வந்தது என்னோட ஃப்ரெண்டு. இதுல ரைட் பண்ண சூப்பரா இருக்கு, இது கியூட்டா இருக்கலான்பா. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய ஃபேவர் கேட்கணும்பா. டாக்கெரு அதை கிளீன் பண்ணும் போதே அதுக்கு சுத்தம் தாங்காம திரும்ப கிரவுண்ட்குள்ளே போயிருக்கோம். ப்ரோலைட் உனக்கு யூனிகான் தான் தேவைப்படையன்பா. ஆஃப் யூனிகானுமே ஆர்டினரியான ஹாஸ் தான், என் அளவுக்குலாம் மேக்னிஃபிஷியன்ட்டா யாரும் இருக்க முடியாதுன்பா. ப்ரோலைட் இந்த வித்தியாசமான பொண்ணு யாருன்பா. டாக்கெரு அது பெரிய கதை, ஃபர்ஸ்ட் கிராமத்துக்கு போலாமான்பா. ரீயூனிட் ஆனதுக்கான பார்ட்டி போகும். டாக்கெரோவா போனதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அவன் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அதுல சேரலாமான்ட்டு கேப்பா ப்ரோலைட். டாக்கெரு நான் உன்னை திரும்ப பாக்குறப்பவே சேர்த்திக்கலான்ட்டு தான் இருந்தேன், உன்னை வரவேற்கிறேன்பா. அவன் நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பன்ட்டு கையை கட்டுவா. பார்த்தா ஏ ரேங்க் ரிங் இருக்கும். இதை பார்த்து மத்தவங்க ஷாக்கா இருப்பாங்க. அவங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நான் என் ரேங்கை பூஸ்ட் பண்றதுக்காக ரொம்ப கடுமையா உழைச்சேன்பா. லே பண்ணி நானும் மோதி பார்க்கணும்பா. ப்ரோலைட் அதெல்லாம் பாத்துக்கலான்பா. ஆஃப் உன்னோட ஆரா என்னோட அளவுக்கே ரொம்ப கிளீனா இருக்கே, ரொம்பவும் மென்மையா இரு, நீ வந்துருக்கும் போதே. ப்ரோலைட் தயவு செஞ்சு இந்த விஷயத்த இப்ப எதுவும் சொல்ல வேண்டாமேன்பா. ஆஃப் அப்ப சரி, உனக்கு நீ எப்ப தயாரா இருக்கேன்னு தோணுதோ அப்ப சொல்லிக்கேன்பா. ப்ரோலைட் ஆனா நீங்க எப்படியே விட்டா நானே எதுவும் மறைக்க வேண்டியது இல்லைன்பா. டாக்கெரோ ஏதோ உதவி கேட்கணும், நீ அது என்னன்னு கேட்பான். ப்ரோலைட் என் அக்கா ஊரை விட்டு ஓடி போயிட்டா, அவளை கண்டுபிடிக்கணும். அவ பேரு லூட்டிக்காரா, எங்களோட ஸ்ட்ரைன் மெய்டனா, அடுத்த ஜெனரேஷனுக்கான நபர் அவதான். எங்க குல வழக்கப்படி அவ எங்க இனத்தை சேர்ந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஒரு வாரிசு கொடுக்கணும், அது ஹானர். ஆனா அவ ஊரை விட்டு ஓடிட்டான்பா. டாக்கெரு எவ்வளவு பெரிய பிரச்சனையை அசால்ட்டா கொண்டு வந்து ஏன் மேல போடுறான்னு நினைப்பான். ப்ரோலைட் அவ அவளுக்கு பிடிச்சவளம் கல்யாணம் பண்ணிக்கல விருப்பம் இல்லாம இருந்தா, ஆனா பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னா. கிளே அப்படி என்னன்னு கேட்பான். ப்ரோலைட் ஒரு ஒயிட் பெகாசஸ் இந்த உலகத்திலே இல்லாதபடி கொண்டு வந்தா நான் மேரேஜ் பத்தி கன்சிடர் பண்றேன்னு சொன்னான். பட் நான் போறக்குள்ள அவ ஊரை விட்டே ஓடி போயிட்டான்பா. டாக்கெரு கிட்ட அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் உதவியா இருப்பேன்ட்டு தான் வந்தேன், உங்ககிட்ட தான் ஸ்ட்ரேஞ்ச் மேஜிக் இருக்கேன்பா. டாக்கெரு அவளுக்கு பிடிக்காதவனும் கட்டி வைக்க பாக்குறீங்க, பெட்டர் அவளை சர்ச் பண்ணாமே இருக்கலாமேன்பா. ப்ரோலைட் அதுக்காக இல்ல, அவ என்கிட்ட ஏன் எதுவும் சொல்லிக்காம ஓடிக்கிட்டான்னு மட்டும் கேட்கணும்பா. டாக்கெரு அப்ப சரி இந்த வேலையை எடுத்துக்கிறேன்ட்டு கிளேன் ஹாஃப் கிட்ட கேட்பான். அவங்க நாங்களும் வரணும்பாங்க. டாக்கெரு என்ன போலாமான்பா. ப்ரோலைட் சந்தோஷப்படுவா. இதுக்கப்புறம் போற வழியில டாக்கெரு எல்வன் ஹோம்லேண்டுக்கு எப்படி போறதுன்னு கேட்பான் ப்ரோலைட் கிட்ட. அவ அடர்ந்த காட்டுக்கு மத்தியில சில கண்டிஷன்ஸோட இப்ப டபிரோன் ஃபாரஸ்ட்ல இருக்குமா, இப்ப அங்க போறக்கு எல்ஸ் அவங்களோட யூனிக் மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணணும். டாக்கெரு பாதையான்பா. ப்ரோலைட் ஆக்சுவலா அவுட் சைடர்ஸ் கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இது ஒரு ஸ்பேஷியல் மேஜிக் போலன்பா. டாக்கெரு மனசுக்குள்ள என்னோட கேட் மேஜிக் போலவான்னு நினைப்பான். ஆஃப் தான் அடர்ந்த காட்டுக்குள்ள தானே நான் கூட்டிட்டு போறேன்ட்டு குதிரைய மாறி இருப்பா. ப்ரோலைட் இதை பார்க்கவே சூப்பரா இருக்குன்பா. ஆஃப் இந்த உலகத்தோட எல்லைனாலும் சரி எந்த காலகட்டனாலும் சரி நான் தான் இந்த உலகத்திலேயே ஸ்மூத்தான ரைட் கொடுப்பேன்பா. டாக்கெருவும் இப்படி போறது நல்லா இருக்குன்பா. இதுக்கப்புறம் நடுக்காட்டுக்குள்ள போனதும் ப்ரோலைட் ப்ரே பண்ண ஆரம்பிப்பா. எனக்கான பாதையை கொடுங்க லிவரலினா கடவுளே, எங்களுக்கான வழியை காட்டுங்கன்பா. ஆஃப் அவெல்லாம் ஒரு சின்ன ஸ்பிரிட் தான், பெருசா ஏதாவது வேணா எங்கிட்ட வான்பா. டாக்கெரு மனசுக்குள்ள இவ ஏன்ஷியன் கார்டா இருந்தாலும் கொஞ்சம் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கான்னு நினைப்பான். ப்ரோலைட் போர்ட்டல் வந்ததும் வந்து இந்த சுழல தொடுங்க, அண்ட் ஆல்சோ கண்ணை பொத்த மறந்துடாதீங்கன்பா. அவ அந்த சுழல்ல கை வைக்கவும் டக்குன்னு உள்ள போன போல இருக்கும். டாக்கெரு ஷாக்கா இருப்பான். கிளே இது டைரக்டா எல்வன் ஹோம்லேண்டுக்கு கூட்டிட்டு போயிரும், என்ன போலாமான்பா. கிளே அண்ட் பி கிளம்புறத பார்த்துட்டு டாக்கெரு ஏன் இது இப்படி பார்க்க பயமா இருக்குன்பா. ஆஃப் போறக்கு முன்னால டாக்கெரு கிட்ட அந்த எல்ப்ஸ் மேல கொஞ்சம் கண்ணாவே இரு, என்னதான் எந்த ஒளி எடுத்துக்கிட்டாலும் பிரகாசமா இருந்தாலும் அது மூலமாவும் நிழல் விழுகுன்பா. டாக்கெரு மனசுக்குள்ள ப்ரோலைட் கிட்ட ஒரு டார்க் சைடு இருக்குன்னு சொல்ல வராளான்னு நினைப்பான். ஆஃப் உள்ள போறக்கு முன்னால உன்னை சுத்தி வெளிச்சத்தை போத்திக்க, என்னன்னாலும் ஓவர் கம் பண்ண ஸ்ட்ராங்கா இரு, அது உனக்கு சிம்பிள் தானான்ட்டு கிளம்பியிருப்பா. கடைசியா அவனும் தயக்கத்தோட போயிருப்பான். முன்னால இருக்க வியூவை பார்த்துட்டு இதான் எல்வன் ஹோம்லேண்டான்பா. பியை பார்த்ததும் மத்தவங்க எங்கேன்பா. பார்த்தா எல்லாம் குப்பையில விழுந்து எந்திரிச்சு வந்த போல இருக்கும். கிளே ஏன்டா லேட்டா வந்து கவலைப்பட வச்சேன்பா. டாக்கெரு நான் இல்லாதப்ப இவனுங்க என்ன பண்ணானுங்கன்ட்டு அவனோட குச்சி எடுப்பான். கிளே ஜாக்கிரதைன்பா. பார்த்தா நிறைய அம்புகள் தாக்கும். கிளே முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பான். ப்ரோலைட் அந்த அம்புகள்ல இருந்து தப்பிப்பா. டாக்கெரு தான் ஷீல்டை யூஸ் பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் அம்புகள் தட்டி அப்படி பின்னால விழுகும். ப்ரோலைட் தான் அந்த அம்பை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இது குறிப்பா எங்க அழுக யூஸ் பண்ற போல இருக்கேன்பா. பார்த்தா இங்க 3 எல்வன் வந்திருப்பாங்க. ஒருத்தன்ல செம்ம கடுப்புல இருப்பான். நம்ம கிராமத்தோட புனித நிலத்தை எவனோ கலங்கப்படுத்துறான்னு சென்ஸ் பண்ணேன். நான் நினைச்சபடி நீயே தானா ப்ரோலைட்ன்ட்டு கடுப்பாவான். அவ ஒரு மயவங்களை பாக்குறத பார்த்துட்டு டாக்கெரு மனசுக்குள்ள ஹாஃப் உள்ள வரக்கு முன்னாலே சொல்லியிருப்பா இல்லையா, உலகத்துல இருக்க எல்லா லைட்டுமே வெளிச்சத்தை தான் கொடுக்கும், ஆனா அந்த வெளிச்சத்தால நிழலும் வரும்லன்னு. அதை நினைச்சு பார்த்துட்டு ப்ரோலைட்ன்ட்டு அவளையே பார்ப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு லைட்டா ஒரு கெஸ் இருந்தா அது என்ன ஏதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.